அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மளுடைய பள்ளி மாணவர்களுடைய எண்களை பயன்படுத்தி இப்படி வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாக நமக்கு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ண தெரியும். ஆனால் ஒவ்வொரு முறையும் நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணுறதுல பல சிரமங்கள் இருக்குது. அதாவது அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டரை நம்ம எடுத்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் நேமோட ஃபோன் நம்பரை நம்ம ஃபோனில் டைப் பண்ணி அவங்க காண்டாக்டை சேவ் பண்ணி அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணுவோம். நம்மளும் காண்டாக்ட் சேவ் பண்ணி தான் பண்ண போகிறோம். இதில் ஒவ்வொரு நம்பரையும் டைப் பண்ணும்போது நமக்கு இருக்கிற சிரமங்கள் பார்த்திங்கன்னா, அந்த நம்பர் பார்த்து டைப் பண்ணுறது ஒன்று. அடுத்தது அந்த நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் தவறாக போயிடுச்சுனாலும் தவறான எண்ணை நம்ம சேவ் பண்ணிடுறது வாய்ப்புகள் அதிகம். இது தவறுகள் எல்லாத்தையுமே களையிறதுக்கும் ரொம்ப எளிமையான முறையில் நம்ம வாட்ஸ்அப் க்ரியேட் பண்ணுறதுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய பள்ளி வெப்சைட் எம்இஸ் வெப்சைட் இதில் போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நேராக ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டு நம்ம கிளிக் பண்ணிடுறோம். ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட் இப்படி வந்துடும். நமக்கு தேவையான வகுப்பை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா 5 காலம் செலக்டர்னு பொதுவாக இருக்கும். எப்போவுமே டிஃபால்ட்டாக இந்த 5 காலம்ஸ் தான் நம்ம எடுத்தோன்னே காமிக்கும். இது நம்ம மொபைலில் பண்ணுறதுனால நம்ம எல்லா காலம்ஸையும் காமிக்கிற மாதிரி வராது. இதில் ஏன்னா நம்ம காண்டாக்ட்ஸ் எல்லாத்தையுமே மொபைலில் சேவ் பண்ணுறதுனால நான் மொபைலில் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் காமிச்சிட்ருக்கிறேன். இப்போ இந்த 5 காலம் செலக்டட் இது என்ன ஃபில்டர்னு பேர். இதுக்கு பேர் ஃபில்டர். நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான செக்ஷனை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது நமக்கு இப்போதைக்கு எம்இஸ் ஐடி தேவையில்லை, தமிழில் பெயர் தேவையில்லை, இங்கிலீஷ் நேம், கிளாஸு, செக்ஷன், அப்புறம் குழந்தைங்களுடைய ஃபோன் நம்பர், இவ்வளோ தான். இப்போ இதை பயன்படுத்த போகிறோம். எப்படின்னு பாருங்கள். இப்போ நம்ம செலக்ட் பண்ண விஷயங்கள் மட்டும்தான் இதில் டிஸ்பிளே ஆகுது. மாணவர்களுடைய பெயர், வகுப்பு, செக்ஷன், அப்புறம் ஃபோன் நம்பர், இது மட்டும்தான் டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்போ இதை எப்படி நம்ம வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ண போகிறோன்னா, இது பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படி நம்ம அழுத்தி அந்த ஃபோன் நம்பர் மேலே ப்ரெஸ் பண்ணும்போது செலெக்ஷன் காமிக்குது. செலக்ட் ஆனோன்னு பக்கத்தில் பாருங்கள் காப்பி, இதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபோன் நம்பர் இப்போ காப்பி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக காப்பி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஃபோன் நம்பர் யாருடைய பேரோ அந்த பேரை நம்ம பார்த்துக்கணும். இதை எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கான்டாக்ட்ஸுக்கு அதாவது நம்ம கால் லாகுக்கு போனீங்கன்னா இந்த ஃபோன் நம்பர் அப்படியே டிஸ்பிளே ஆகிடும். அப்படியே நீங்கள் பேஸ் கொடுத்தோன்னே நியூ கான்டாக்ட் போயிட்டு சேவ் பண்ணிவிடுங்க. ஃபோன் நம்பர் கொடுத்து சேவ் பண்ணிட்டீங்கன்னா இப்படி சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணோன்னே நமக்கு இந்த இடத்துல வாட்ஸ்அப் சிம்பிள் காமிக்கும். வாட்ஸ்அப் சிம்பிள் காமித்தால் மட்டும்தான் இந்த எண் வாட்ஸ்அப்பின் சம்பந்தப்பட்டதுங்கிறது தெரியும். ஒருவேளை இந்த எண் வாட்ஸ்அப் இல்லைன்னா அது காமிக்காது. இப்போ நான் வேறு ஒரு நம்பரை ட்ரை பண்ணி பார்க்குறேன். இது காப்பி பண்ணிட்டேன். மாணவனுடைய பெயர் பார்த்துட்டேன். இங்கே நான் போகிறேன், இங்கே காமிக்குது. உடனே நியூ கான்டாக்ட் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி இதுவும் நமக்கு வாட்ஸ்அப் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்திருக்கா. இப்போ வந்துருச்சு. இப்போ இந்த மாணவனுடைய எண் வாட்ஸ்அப்பில் தொடர்பு இருக்கிறதுனால தான் இது வாட்ஸ்அப் சிம்பிள் நமக்கு காமிக்குது. இது போல் ஒவ்வொரு மாணவர்களுடைய எண்களையும் நீங்கள் காப்பி பண்ணி ஈஸியாக கான்டாக்ட்ஸை சேவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணலாம். நன்றி.